Hello guys, welcome back to my channel AGMR. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு 80000 ரூபாய்க்குள்ள வரக்கூடிய ஒரு கேமிங் அண்ட் எடிட்டிங் PC தான் நம்ம இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். So இந்த PC பில்டுக்கான தேவைப்படுற காம்போனன்ட்ஸ் நான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு PC பில்ட்ல வந்துட்டு உங்களுக்கு எந்த வகையான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் எடிட்டிங்கில் இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றத இந்த எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிசி பில்டுக்கு தேவைப்படுற எல்லா காம்பனன்ட்ஸுமே இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரே ஒரு சின்ன விஷயம். ஸோ இந்த ஒரு பிசி பில்டு வந்துட்டு 70000 ரூபாயிலேருந்து 80000 ரூபாய்க்குள்ளே வந்துட்டு இதோடைய ப்ரைஸ் வந்துட்டு இருக்கும். அது ஏன் இந்த ஒரு 70000 ரூபாயிலேருந்து 80000 ரூபாய் அந்த 10,000 rupees நான் ஏன் அந்த ஒரு வேரியேஷன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது 2-3 காம்பனன்ட்ஸ்க்கு வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு 2 ஆப்ஷன்ஸ் மாதிரி கொடுப்பேன். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதை பொறுத்து வந்துட்டு உங்களுக்கு ப்ரைஸ் வந்துட்டு வேரி ஆகும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 70000 ரூபாயிலேருந்து 80000 ரூபாய்க்குள்ளே வந்துட்டு இந்த பிசி உங்களுக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த பிசி பில்டை வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த காம்பனண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ப்ரொசஸர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு பிசி பில்டுக்கு நான் சூஸ் பண்ணிக்கிற ப்ரொசஸர் வந்துட்டு AMD தரப்பில் இருந்துட்டு Ryzen 5 3600 என்ற இந்த ஒரு லேட்டஸ்ட் 3rd gen CPU தான் நான் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு CPU நான் எதுக்கு சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இப்போ இருக்கிற இந்த 3rd gen Ryzen CPUஸில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இந்த மார்க்கெட் CPUs வந்துட்டு இந்த Ryzen 5 3600. ஸோ அதுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா 100% வந்துட்டு இப்போதைக்கு மார்க்கெட்டில் Ryzenனுடைய இந்த 3rd gen CPUs வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த 3rd gen CPUஸில் வந்துட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வந்துட்டு இந்த Ryzen 5 3600. ஏன்னா இதில் இந்த ஒரு சிப்செட் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் 2nd gen சிப்செட்டை விட நல்ல ஒரு ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ணியிருக்காங்க. Zen 2ன்ற இந்த ஒரு புது ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே இன்னும் கொஞ்சம் பவர் எஃபிஷியண்ட்டாகவும் இன்னும் பர்ஃபார்மன்ஸ் பூஸ்டாகவும் வந்துட்டு உங்களுக்கு இந்த CPU கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த CPU வச்சுட்டு உங்களால் கண்டிப்பாக எந்த ஒரு லேட்டஸ்ட் AAA டைட்டில் கேம்ஸ் ஆகட்டும் இல்லை எந்த வகையான ஒரு கேமிங்கில் உங்களுக்கு எந்த வகையான ஒரு இஷ்யூவும் வராமல் ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீமிங் கூட இது வந்துட்டு 100% உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் எடிட்டிங்கில் கூட வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்மூத்தான ஒரு எடிட்டிங் வந்துட்டு இதனால் கொடுக்க முடியும். என்னதான் வந்துட்டு 4K எடிட்டிங் வந்துட்டு இதனால் அவ்வளோவா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலனாலும் வேறு காமனான எடிட்டிங்காக இருக்கட்டும் இல்லை நிறைய ஃபோட்டோஷாப்ஸாக இருக்கட்டும் அதை வந்துட்டு இதனால ஸ்மூத்தாக இதனால் ஹேண்டில் பண்ண முடியும்ன்றது நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஒரு CPU வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3.7 GHz கொண்ட ஒரு பேஸ் கிளாக் ஃப்ரீக்வன்சி இருக்குது. அதே நேரத்தில் அப் டு 4.2 GHz வந்துட்டு இதோடைய மேக்ஸ் பூஸ்ட் கிளாக் ஃப்ரீக்வன்சி வந்துட்டு இந்த CPUனால உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும் வித்தவுட் ஓவர் கிளாக்கிங். ஸோ ஓவர் கிளாக்கிங்கே இல்லாமல் வந்துட்டு யூவில் வந்துட்டு இதனால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் கிளாக் ஸ்பீடை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த CPU வந்துட்டு அன்லாக்டாக இருக்கிறதுனால உங்களால் ஓவர் கிளாக்கிங்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களால் ஓவர் கிளாக்கிங் பண்ண முடியும். ஸோ இந்த CPU வந்துட்டு ஒரு 6 core and 12 threads கொண்ட ஒரு CPUனால கண்டிப்பாக ஸ்ட்ரீமிங்க்கு வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் உங்களால் ஸ்மூத்தாக வந்துட்டு இதில் வந்துட்டு கேமிங் மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீமிங்கும் வந்துட்டு இதனால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதான் வந்துட்டு இந்த CPUடைய ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நான் சொல்லுவேன். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த பில்டுக்கு நான் இந்த CPU சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிசி பில்டில் நம்ம யூஸ் பண்ண போகிற மதர் போர்டு. ஸோ மதர் போர்டு வந்துட்டு ஒரு பிசிக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா அது வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு நல்ல மதர் போர்டு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃப் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு இந்த ஒரு பில்டில் வந்துட்டு நான் சூஸ் பண்ணிக்கிற மதர் போர்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம MSI தரப்பில் இருந்துட்டு Tomahawk Maxன்ற இந்த ஒரு B450 சீரீஸில் இருக்கிற இந்த ஒரு மதர் போர்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு B450 சீரீஸில் வந்துட்டு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பெஸ்ட் மதர் போர்டு அதுவும் Ryzen CPUஸ்க்கு வந்துட்டு இதை தான் நான் வந்துட்டு எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுவும் இந்த ப்ரைஸ் பாயிண்டில். ஸோ இதோடைய ப்ரைஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 10,000 rupeesக்கு வந்துட்டு ஆன்லைனில் இவங்க சேல் பண்ணுறாங்க. 9,500 rupeesக்குள்ளே வந்துட்டு ஆஃப்லைனில் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் பாயிண்டில் வந்துட்டு இந்த மதர் போர்டு ஆஃபர் பண்ணுற நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி வைஸாக கூட இருக்கட்டும் இல்லை நிறைய ஃபீச்சர்ஸ் இது ப்ரொவைட் பண்ணுற வைஸாக இருக்கட்டும் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஒரு சிபியூக்கு ரொம்ப ஒரு ஏற்ற ஒரு
மதர்போர்டு எதுன்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு டாமாஹாக் மேக்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்துட்டு யூஸ் பண்ண போகிற பவர் சப்ளை. ஸோ பவர் சப்ளை வந்துட்டு 100% எல்லாத்து விடையுமே வந்துட்டு ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது இந்த பிசி பில்டில். அது ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா பிசி பில்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அது எஸ்பெஷலி கேமிங் அண்ட் எடிட்டிங் பிசி பில்ட்ஸில் வந்துட்டு பவர் சப்ளை வந்துட்டு ரொம்ப ஒரு சஃபிஷியண்ட்டான பவர் சப்ளை வந்து நம்மளுக்கு கொடுத்தே ஆகணும். கொஞ்சம் குறைவான அந்த சிஸ்டமுக்கு தேவைப்படுறதை விட கொஞ்சம் குறைவாக நீங்கள் வந்துட்டு பவர் சப்ளை இருந்தாலும் நிறையவே வந்துட்டு உங்கள் பிசி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பவர் சப்ளை மட்டும் இல்லாமல் உங்களுடைய மதர் போர்டாக இருக்கட்டும் இல்லை சிபியூ இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் வந்துட்டு டேமேஜ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால இங்கே வந்துட்டு நம்ம பவர் சப்ளை வந்துட்டு கார்சையரோடைய CX650M இந்த ஒரு பவர் சப்ளை நான் வந்துட்டு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பிரான்ஸ் சர்டிஃபைடு பவர் சப்ளைனால ரொம்ப சூப்பரான குவாலிட்டியான ஒரு பவர் சப்ளை. இந்த ஒரு பிசி பில்லுக்கு ரொம்ப ஒரு ஏற்ற ஒரு பவர் சப்ளை வந்துட்டு நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பவர் சப்ளையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்க போகிறதில்ல. இது இந்த ஒரு பிசி பில்லுக்கு ரொம்ப சஃபிஷியண்ட்டான ஒரு பவர் சப்ளை மட்டும் இல்லாமல் இன்னும் வந்துட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் எந்த ஒரு காம்பனண்ட் நீங்கள் அப்கிரேட் பண்ணாலும் கூட உங்களுக்கு வந்துட்டு இந்த பவர் சப்ளை வந்துட்டு அப்கிரேட் பண்ணுறதுக்கான அவசியமே இருக்காது. ஸோ ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃப்காக தான் வந்துட்டு நான் இங்கே 650 வாட் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிசி பில்டில் நம்ம யூஸ் பண்ண போகிற கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு வந்துட்டு கண்டிப்பாக கேமிங்க்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் எடிட்டிங் கூட வந்துட்டு கிராஃபிக்ஸ் கார்டு வந்துட்டு ரொம்ப ஒரு க்ரூஷியல் ரோல் வந்துட்டு ப்ளே பண்ணுறதுனால இங்கே இந்த ஒரு 80,000 rupees பில்டுக்கு வந்து நான் சூஸ் பண்ணிக்கிற கிராஃபிக்ஸ் கார்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா NVIDIAவோடைய GTX 1660 சூப்பர் வந்துட்டு நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு 6 GB ஆஃப் VRAM வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் GDDR6 டைப் வந்துட்டு மெமரி இதில் கிடைக்கிறதுனால ரொம்ப ஒரு ஃபாஸ்டான ஒரு கிராஃபிக்ஸ் கார்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு லேட்டஸ்ட் கேம்ஸ் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கூட இதனால் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவும் ஸ்மூத்தாகவும் வந்துட்டு இதனால் உங்களுக்கு ரன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு நீங்கள் AMDயோடைய RX 570 இல்லை RX 580 கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இதனால் கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் RX 580யும் 1660 சூப்பர் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு 1660 சூப்பர் வந்துட்டு ஒரு கிளியர் கட் வின்னராக வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு லைனப் வந்துட்டு NVIDIA இப்போ ரீசெண்டாக எடுத்துகிட்டு வந்து ஒரு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸிங் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 20,500 rupeesக்கு வந்துட்டு உங்களுக்கு ஆஃப்லைன் மார்க்கெட்ஸில் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் ஓவர் ப்ரைஸிங் தான் நான் சொல்லுவேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஃபார் மணி ஆஃபர் பண்ணுது இப்போதைக்கு. ஏன்னா உங்களால் கொஞ்ச நாள் இன்னும் வெயிட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஏன்னா இதோட ப்ரைஸஸ் வந்துட்டு இன்னும் குறைவதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால வெயிட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் வெயிட் பண்ணலாம். இல்லைனா இப்போ நீங்கள் பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். ரொம்ப ஒரு சூப்பரான கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பில்லை நம்ம யூஸ் பண்ண போகிற ரேம். ஸோ ரேமை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பிசி பில்லில் நான் வந்துட்டு ஒரு 16 GB ரேம் கிட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்துட்டு எதை ரெக்கமெண்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா G-Skillsோடைய Trident Z 16 GB ரேம் கிட் வந்து நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அது 3000 MHz கிளாக் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு ரேம் ஸ்டிக். இதில் வந்துட்டு RGB கூட உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப சூப்பரான ரேம் ஸ்டிக்காக இருக்கும். ஸோ ரேமை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு எந்த வகையான ஒரு கவலையும் நீங்கள் பட வேண்டியதில்லை. ஏன்னா இந்த ஒரு ரேம் ஸ்டிக் வந்துட்டு ஒரு சூப்பரான குவாலிட்டி. ஸோ ரேம்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வரப்போகிறதில்லை. உங்களுக்கே வந்துட்டு தெரியும் இந்த ரேம் பற்றி. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நான் சொல்லுறது ஒரே விஷயம் என்னென்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செல்லிங் ரேம் ஸ்டிக்ஸில் வந்துட்டு G-Skillsோடைய Trident Z சீரிஸ் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த ரேம்ஸை வாங்கலாம். ஸோ இந்த ரேம் வந்துட்டு ஆன்லைன் மார்க்கெட்டில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8,500 rupeesக்கு வந்துட்டு இவங்க சேல் பண்ணுறாங்க. ஒரு 8,000 ரூபாய் இல்லைனா 7,800 rupees கூட வந்துட்டு உங்களுக்கு ஆஃப்லைனில் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இதே சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு RGB உங்களுக்கு தேவைப்படலைன்னா நீங்கள் வந்துட்டு கார்சையரோடைய ரேம் ஸ்டிக்ஸை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எந்த ஒரு ரேம் ஸ்டிக் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்துட்டு மினிமம் 3000 MHz கொண்ட ஒரு கிளாக் ஸ்பீட் கொண்ட ஒரு ரேமை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பில்லை நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்துட்டு நம்ம 1 TBக்கான ஒரு ஹார்ட் டிஸ்க்கும் ப்ளஸ் 240 GBக்காக ஒரு SSDயும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு SSD வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா போகலாம். இல்லை M.2 கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வந்துட்டு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வந்துட்டு நீங்கள்
பார்க்க முடியாது. ஸோ கண்டிப்பாக M.2 நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா M.2வே சூஸ் பண்ணிக்கலாம். SSD உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருந்தால் SSD கூடவே நீங்கள் போகலாம். ஸோ ஹார்ட் டிஸ்க்கும் SSDயும் நான் சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு எந்த கம்பெனி பிடிச்சிருக்கோ, எந்த பிராண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதோடய நீங்கள் போய்க்கலாம். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்துட்டு நீங்கள் WD-உடைய ஹார்ட் டிஸ்க்கையும் WD-உடைய SSDயும் இல்லை கிங்ஸ்டனுடைய SSDயும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு 1 TB வந்துட்டு ஆல்மோஸ்ட் 2900 rupees வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்குது. ஆஃப்லைனில் இன்னும் கம்மியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் SSD பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2300 இல்லைனா 2200 rupees வந்துட்டு கிடைக்குது. 240 GB வேரியன்ட் வந்து நான் சொல்லிட்டு இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு SSD வந்துட்டு இப்போதைக்கு இருக்கிற இந்த கேமிங் அண்ட் எடிட்டிங் பிசியில் வந்துட்டு ரொம்ப ஒரு எசென்ஷியல் ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா இந்த ஒரு SSDனால உங்களுடைய சிஸ்டம் வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். ஸோ SSD வந்துட்டு ரொம்ப ஒரு மேண்டேட்ரியாக வந்துட்டு நான் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுவேன் எல்லாருக்கும் அவங்களுடைய பிசியில் யூஸ் பண்ணுறதுக்கு. இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப அந்த லோடிங் டைமாக இருக்கட்டும் இல்லை பூட் அப் டைம் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு அது கண்டிப்பாக வந்துட்டு கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது, அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது அவ்வளோ வெயிட் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக SSD யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு எட்ஜ் இருக்கும் உங்கள் பிசிக்கு. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த ஒரு பிசியில் வந்துட்டு நம்ம எந்த ஒரு கேபினெட் சூஸ் பண்ண போகிறோம்னு தான் இந்த பிசி இந்த ஒரு பிசி பில்டோடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ கேபினெட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு நான் உங்ககிட்டே விடுறேன். ஏன்னா இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்துட்டு RGB அதாவது ஒரு கேமிங் லுக் இருக்கிற ஒரு கேபினெட் தேவைப்பட்டால் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஆன்டெக்கோடைய NX200 இல்லைனா NX210 இல்லை ஆன்டெக்கோடைய eSportன்ற ஒரு IC 230 ஏதோ ஒரு நம்பர் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு கேமிங் கேபினெட் அதுவும். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த கேமிங் கேபினெட் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு ரெகுலரான ஒரு கேபினெட்டை சூஸ் பண்ணுறேன்னு நீங்கள் நினச்சாலும் கண்டிப்பாக நீங்கள் அதோட கூட போய்க்கலாம். ஆனால் நான் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிற கேபினெட்டே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது ஏன்னு கேட்டிங்கன்னா ஏர் ஃப்ளோ வந்துட்டு நல்லா இருந்தால் கண்டிப்பாக உங்கள் பிசிக்கு வந்துட்டு ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்கும். ஸோ ஏர் ஃப்ளோ நல்லா இருக்கிற ஒரு கேபினெட்டாக பார்த்தாவே சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு 3000 இல்லை 3500 இல்லைனா ஆல்மோஸ்ட் 4000 வந்துட்டு உங்களுக்கு நிறைய நல்ல கேபினெட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு உங்கள் பர்சனல் ப்ரிஃபரன்ஸை தான் விடுறேன். ஸோ 4000 rupeesக்குள்ளே வந்துட்டு ஒரு நல்ல கேபினெட்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த பிசி பில்டோடைய டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 rupeesக்கு வந்துட்டு வரும். ஸோ இப்போ வந்துட்டு கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த ஒரு ஆப்ஷன் நான் கொடுக்குறேன்னு சொன்னேங்க இல்லையா, ஸோ அதான் வந்துட்டு நான் இப்போ இங்கே சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் சொல்லியிருக்கிற எல்லா காம்பனன்ட்ஸும் வந்துட்டு நீங்கள் ஆடப் பண்ணி பார்த்தீங்கன்னா 70 இல்லைனா 71,000 rupees வந்துட்டு ப்ரைஸ் ஆகும். ஆனால் இப்போ வந்துட்டு 80,000 எங்கே ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஓவர் கிளாக்கிங் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய சிபியூவை அப்போ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லிக்விட் கூலிங்கோ இல்லைனா ஒரு ஏர் கூலர் வந்துட்டு அங்கே தேவைப்படும். ஸோ நான் வந்துட்டு கண்டிப்பாக ஏஐஓ லிக்விட் கூலர் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுவும் வந்துட்டு உங்கள் இஷ்டம். ஏன்னா உங்களுக்கு ஓவர் கிளாக்கிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மட்டும்தான் நான் வந்துட்டு இங்கே இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவேன் இந்த லிக்விட் கூலிங். இல்லைனா நீங்கள் ஸ்டாக் கூலரோடய நீங்கள் போகலாம். ஆனால் ஓவர் கிளாக்கிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே கூலர் மாஸ்டரோடைய மாஸ்டர் கூலர் ML240ன்ற இந்த ஒரு கூலரோடையும் நீங்கள் போகலாம். ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு சூப்பரான லிக்விட் கூலர், எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு லிக்விட் கூலர். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு எந்த ஒரு லிக்விட் கூலர் வேணாலும் சூஸ் பண்ணலாம். 240 mm கொண்ட எந்த ஒரு லிக்விட் கூலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு லிக்விட் கூலர் நீங்கள் போடுறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவர் கிளாக்கிங் பண்ணும்போது எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூவும் வந்துட்டு உங்களுக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு கிடைக்காதுன்னு இருந்தால்தான் நீங்கள் இந்த வாட்டர் கூலிங் இந்த லிக்விட் கூலிங் வந்துட்டு நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்படி ஓவர் கிளாக்கிங் பண்ணுற மாதிரி இல்லைனா எந்த ஒரு டென்ஷனுமே இல்லை, நீங்கள் வந்துட்டு ஸ்டாக் கூலரோடய போகலாம். அப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த பில்டு வந்துட்டு 70,000 வந்துட்டு உங்களுக்கு முடிஞ்சிடும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த லிக்விட் கூலிங் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த நான் சொன்ன லிக்விட் கூலர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 9,000 rupees வந்துட்டு அவங்க சேல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு 79 இல்லைனா 80,000 rupees வந்துட்டு ப்ரைஸ் ஆகும். ஸோ இதான் கைஸ் இந்த பிசி பில்டு வந்துட்டு நான் எல்லா காம்பனன்ட்ஸுமே சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு எல்லாமே நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த பிசி வந்துட்டு உங்களுக்கு சூட் ஆகுமானது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா இந்த பிசியில் வந்துட்டு 100% உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு கேம்ஸ் விளையாடினாலும் சரி அல்ட்ரா செட்டிங்ஸில் நீங்கள் விளையாடும் போதுமே உங்களுக்கு வந்துட்டு 60 FPSக்குன்னா தாண்டி உங்களுக்கு FPS வந்துட்டு கிடைக்கும். ஸோ கேமிங் வந்துட்டு இங்கே எந்த வகையான ஒரு ப்ராப்ளமும் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறது இல்லை. ஆனால் எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களால் வந்துட்டு ஒரு மிட் ரேஞ்ச் எடிட்டிங்காக தான் வந்துட்டு இந்த பிசி உங்களுக்கு கொடுக்கும்ன்றது நான் சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப நீங்கள் எடிட்டிங்கில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனால் எடிட்டிங் பண்ணக்கூடிய எல்லா ஒரு
கெப்பாசிட்டியும் வந்துட்டு இந்த பிசியில் இருக்குது. ஆனால் அந்த 4K ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெண்டர் ஆகணும் வீடியோ எடிட்டிங் ஆகும்போதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு வந்துட்டு இது கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் கேம்ஸ் விளையாடுறவங்களா இருந்தால் சில நேரம் வந்துட்டு சில லைட்டான எடிட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்போ வந்துட்டு இந்த பிசி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப சூப்பரான வேல்யூ ஃபார் மணி உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறது நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணணும் உங்களுக்கு இந்த பிசி தேவையா, இல்லைனா நீங்களே கூட சில ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். சில காம்பனன்ட்ஸ் நீங்களே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டில் 1650 சூப்பர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் 1660 பதிலாக. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு எந்த வகையான ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட வந்துட்டு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லலாம். நான் வந்துட்டு அந்த எல்லா கமெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதான் கைஸ் இந்த வீடியோவில். ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டாலோ இல்லை வேறு ஏதாவது பிசி பில்ட்ஸ் தேவைப்பட்டாலோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் இந்த வீடியோ பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன் கைஸ். ஸோ until then, signing off from Sandeep.